பழம்பெரும் அரச மாளிகையில் ஸ்ருதாதேவி தேவியின் கரங்களில் பிறந்தது சிசுபாலன். 3 கண்களும் 4 கரங்களும் கண்ட அரண்மனை அச்சத்தில் உறைந்தது. அச்சமயமே ஆகாயம் பிளந்து ஒலித்தது தெய்வ வாக்கு. இவன் முடிவு கிருஷ்ணனோடு. அமைதியான முகத்துடன் வந்த ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தையை மடியில் எடுத்த நொடியில் அதிசயமாக கூடுதல் கண்களும் கரங்களும் ஒளியாக மறைந்தன. தாயின் வேண்டுகோளுக்கு கருணையுடன் வாக்குறுதி அளித்தான் கிருஷ்ணன். காலம் கடந்தது. அகந்தை வளர்ந்தது. ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனுக்கே அக்ரபூஜை வழங்கப்பட்டது. பொறாமையில் சிசுபாலன் நிந்தைகளை உமிழ்ந்தான். அமைதியாக எண்ணிய கிருஷ்ணன் எல்லை கடந்த நொடி சுழன்றெழுந்த சுதர்சன சக்கரம். அகந்தை விழுந்தது. ஆத்மா ஒளியாகி கிருஷ்ணனில் லயித்தது. அதுவே தர்மம், அதுவே மோக்ஷம்.